வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி ஒன்றாவத்தி பொங்கல் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தலாம். 2 வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் புளி எடுத்து வச்சுருக்கோம். எலுமிச்சை சைஸில் புளி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பூண்டு ஒரு 10 பருக்கு பூண்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகா தேவையான அளவு, கருவேப்பிலை, முருங்கைக்கீரை லாஸ்ட்டாக தான் நம்ம சேர்க்க போகிறோம். நல்லா முருங்கைக்கீரை ஆஞ்சி எடுத்து வச்சாச்சு ஒரு கப்பில். முருங்கைக்கீரை ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சிறிதளவு எடுத்துக்கலாம். தேவையான அளவு மஞ்சள்தூள் எடுத்துக்கலாம். காரத்துக்கு மிளகாத்தூள். அதுக்கப்புறம் 1.5 கப்பு நம்ம பச்சரிசி எடுத்து நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு தேவையான அளவு 3 அல்லது 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு போட்டுக்கலாம், பெருங்காயம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாவும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பூண்டை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் கூட சேர்த்துக்கணும். ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். அந்த எண்ணெயிலேயே நல்லா வெங்காயம், பருப்பு எல்லாமே நல்லா செவந்து வந்துடும். தேவையான அளவு மஞ்சாத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஏற்கனவே நம்ம கழுவி வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு தான் சேர்க்குறோம். ஆஞ்சி வச்சுருக்க அரிசியை போட்டுக்கலாம். அரிசியை போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் புளி கரைசலை சேர்த்துக்கலாம். ஸோ எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டிங்கன்னா நம்மளுக்கு சுவையான ஒன்றாவத்தி பொங்கல் ரெடி நண்பர்களே. ஸோ நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. ஸோ இறங்கும் போது தான் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க முருங்கைக்கீரையை சேர்த்து நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு அவ்வளோவும் நல்லது. செஞ்சு பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. மீண்டும் ஒரு வீடியோவை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.